காய்ஸ், ஏன் சிவபெருமான் பிரம்மன் தலையை வெட்டினார்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையாகவே இந்த கதை சூப்பராக இருக்கும். நான் முழுசாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. பிரம்மதேவனுக்கு பொதுவாக 4 தலைகள் தான் இருக்குது. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்துச்சு. அவரை பஞ்சமுக பிரம்மான்னு கூட சொல்லுவாங்க. இதில் என்னன்னா, பிரம்மதேவனோட 5 முகங்கள்ல அதில் 4 முகங்கள் நல்ல குணங்களோட இருந்துச்சு. ஆனால் அந்த 5வது முகம் மட்டும் அகங்காரத்தோட நான் தான் பெரியவன் அப்படிங்கிற திமிரோட இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த முகம் யாரோட பேச்சையுமே கேட்கல. இதனால மற்ற தேவர்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போய் உடனடியா சிவபெருமான் கிட்ட பிரம்மாவை தண்டிக்கும்படி மண்டியிட்டு வேண்டினாங்க. ஆனா சிவபெருமான் எந்த தப்புமே செய்யாத பிரம்மாவை என்னால தண்டிக்க முடியாதுன்னு சொல்லி தேவர்களை மறுபடியும் அனுப்பிச்சு விட்டாரு. இதனால மற்ற எல்லா தேவர்களும் ஒன்னு சேர்ந்து இதுக்கப்புறமும் நம்ம சிவபெருமானை நம்பினா எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்னு நினைச்சு பிரம்மதேவனை எப்படியாச்சும் அழிச்சு ஆகணும்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு திட்டம் போட்டாங்க. தேவர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சரியா சிவபெருமான் இல்லாத நேரத்துல பிரம்மதேவனை கைலாச மலைக்கு அனுப்புனாங்க. பயங்கர பனிமூட்டத்திலிருந்து தூரத்துல இருந்து நடந்து வந்த பிரம்மாவை